வருவாயுட் கால்வழங்கி வாழ்தல் செருவாய்ப்பச் செய்தவை நாடாச் சிறப்புடைமை எய்த பல நாடி நல்லவை கற்றல் இம்மூன்றும் நலமாட்சி நல்லவர்கோல். வரவுக்குத் தகுந்தபடி அறஞ்செய்தலும் போரில் வெற்றி பெறுதலும் நல்ல பொருள்களைக் கற்றலும் நலம் என்பதாகும். பற்றொன்னும் பாசத் தலையும் பலவலியும் பற்றறாடோடும் அவாதீரும் தெற்றெனப் பொய்த்துரை என்னும் பகையிருளும் இம்மூன்றும் வித்தற வீடும் பிறப்பு. தெளிவுரை பற்றையும் அவாவையும் பொய்யையும் நீக்கினால் வீட்டை அடையலாம். 23. தானங் கொடுக்குந் தகைமையை மானத்த குற்றங்கடிந்த ஒழுக்கமுங் தெற்றெனப் பல்பொருள் நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினை யாக்குங் கயிறு. தெளிவுரை தானம் கொடுத்தலும் மானங்கெடாத நல்லொழுக்கத்தாலும் பொருள்மேலே சிந்தனை யொழிந்த திருப்பதனாலும் நல்வினைகளையே மேன்மேலும் செய்யலாம். 24. காண்டரு மென்றோட் கணிகைய வாயின் சொல்லுந் தூண்டிலின் உட்பொதிந்த தேரையும் மாண்டர்சீர் காழ்ந்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆழ்ச்சிப் படுக்கும் மலரு. தெளிவுரை வேசியர் பேச்சும் பகைவர் வணக்கமும் வெளிக்கு நல்லது போலிருந்து உள்ளே கவடு கொண்டிருத்தலால் நலமல்ல. ஆதலால் அவற்றை நம்புதல் தூண்டிலில் வைத்த தவளையை விழுங்கப் போய் மீன் அகப்பட்டுக் கொண்டு கெடுவது போல் கெடுதியை விளைவிக்கும். செருக்கினால் வாழும் சிறியவனும் பைத்தகன்று அல்குல் விளைபவரும் ஆய்த்தொடியும் நல்லவர்க்கு வைத்தவர்புங் கொன்றானும் இம்மூவர் கைத்துண்ணாக் கட்டறிவார். தெளிவுரை மதிக்கத்தக்க பெரியோரை மதிக்காதவன் விலைமாது நல்லவர் பொருட்டு ஏற்படுத்தப் பெற்ற அறச்சாலையை அழித்தவன் ஆகிய இம்மூவரிடமும் அறிஞர் உணவு கொள்ளல் ஆகாது எனப்படும்.